Hello all, welcome back to Automate Dream Job. ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றியும் ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் பைத்தானில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நம்மளோட ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். ஓகே, இது ஒரு வழி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளயும் நம்ம வந்து இங்க ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜாவா பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணோம்னா அங்க டபுள் கோட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தா அது கேரக்டர்னு சொல்லுவோம். சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுப்போம். ஆனா இங்க வந்து நம்ம ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ரன் பண்ணா நமக்கு ரெண்டுமே வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கா தான் ரெண்டுமே வரும். ஓகேங்களா, இதுவே நான் வந்து மல்டி லைன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 3 கோட்ஸ் மல்டி லைன் கோட்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ மல்டி லைன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். வேரியபிள் நேம் 3 கோட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நடுவில் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தட் பிகம்ஸ் யுவர் மல்டி லைன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு தி செஷன். ஓகே, இதை நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா பிரிண்ட் மல்டி லைன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி கொடுத்திருந்தோமோ அதே மாதிரி இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ல நீங்க மல்டி லைன்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில மெத்தட் ஸ்ட்ரிங்ல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் பைத்தான். ஓகே, இதோட லென்த் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மெத்தட் டிஃபால்ட்டாவே இருக்கு which is going to be len. ஸோ இந்த லென்க்குள்ள நீங்க வேரியபிள் நேம கொடுத்தீங்கன்னா இதுல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 14 கேரக்டர்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இது லென்த் டிஃபால்ட்டா நம்ம நிறைய லென்த் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரிங்ல லூப் போடுறதுக்கோ எதுக்காக நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சு இண்டெக்ஸ் 0ல இருந்து போவோம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து இல்ல வேர்டு வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா, ஓகே, ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணுவோம்ல கண்டெய்ன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு அது ஈஸியாவே இங்க பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படின்னா ஸோ பிரிண்ட்லயே நான் கொடுக்குறேன், ஏன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறது இங்க பிரிண்ட்லயே நமக்கு வந்துடும். ஓகே, அதுக்கு இன் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறோம், இப்போ பைத்தான் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா, எதுல இருக்கா, என்ன ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, இந்த வேல்யூ VAL அப்படின்ற வேரியபிள்குள்ள இந்த பைத்தான்ற ஸ்ட்ரிங் இருக்கா, இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி நாட் இன்னும் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வருது, அதுல ஒரு வார்த்தை வந்து இருக்கக்கூடாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான், ஆனா அதுல இருக்கு அப்படின்னா அதை வந்து இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம நாட் இன் இருக்கும். ஓகேவா, சோ நாட் இன். சோ இந்த நாட் இன் என்ன பண்ண போகுது, இந்த வேல்யூ வேரியபிள்ல நான் கொடுக்குற வேல்யூ இருக்கா இல்லையா, இருக்கக்கூடாதுங்கிறதா மேட்டர். ஓகே, இல்லைன்னா எனக்கு ட்ரூ வரும், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன கொடுக்க போறேன், தீஸ். ஓகே, சோ இங்க வந்து இன்னுன்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும், இங்க நாட் இன் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். சோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ இன் பைத்தான் வந்து இருக்கா வேல்யூல இருக்கு. ஓகே, ஆனா தீஸ்ங்கிறது இங்க இல்லன்றதால எனக்கு ட்ரூ வந்துருக்கு. ஓகே, இதுவே நான் திஸ் கொடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வந்துடும். ஓகே, சோ ஃபால்ஸ் வந்துருச்சு. இதுதான் வந்து இன் நாட் இன் பிரசன்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைசிங். சோ ஸ்லைசிங் வந்து எப்படின்னா சப்டெக்ஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஓகே, சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கிற மாதிரி. சோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதோட கான்செப்ட் தான் வந்து ஸ்லைசிங். சோ ஸ்லைசிங்ல என்ன நம்ம கொடுக்க போறோம், என்னென்ன பேராமீட்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும். ஓகே, இதை நீங்க ரிவர்ஸ்லயும் பண்ணலாம், ஃபார்வர்ட்லயும் பண்ணலாம். சோ இது என்னென்ன டைப் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூன்னு மாத்திக்கிறேன். சோ இந்த வேல்யூல எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து வரணும். ஓகேவா, சோ அதை எப்படி எடுக்க போறேன், சோ பிரிண்ட் ஓகே வேல்யூல வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் நான் என்ன சொல்ல போறேன், எங்க ஆரம்பிக்கணும், செகண்ட் கேரக்டர்ல ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எனக்கு
7th கேரக்டர் முடிக்கணும். நான் மொத்தம் 14 கேரக்டர்ஸ் இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ 7th இருந்து 14 வரை, ஐ மீன் 2nd இருந்து 7th வரையும் போகணும். அது வரையும் எனக்கு பிரிச்சு கொடு நான் சொல்றேன். ஸோ பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, இஸ் அப்படின்னு வருது. அப்ப செகண்ட் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா T வந்து 0, H வந்து 1, I வந்து 2. ஸோ 0ல இருந்து இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறது, இங்கேயும் அதே தான் 0ல இருந்து ஆரம்பிக்குது. 0ல இருந்து ஆரம்பிக்கும் போது செகண்ட் கேரக்டர் இது, 3rd, 4th, 5th, 6th, 7th. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th வரையும் வராது. எப்பயும் போல இண்டெக்ஸிங்ல ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் வந்து கரெக்டா 2ல ஆரம்பிச்சிடும். ஆனா எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 7th முடியாது, 6thலயே முடியும். 7th முன்னாடியே முடிஞ்சிடும். ஓகே, அதுதான் வந்து இங்க கான்செப்ட். சோ எனக்கு வந்து 7th இருந்து ஆரம்பிக்கணும், இல்ல 5th இருந்து ஆரம்பிக்கும். இந்த இஸ்ல இருந்து ஓகே 7th 8th இருந்து ஆரம்பிப்போம். அப்ப பைத்தான் வருதான்னு பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 7 எனக்கு 8 பைத்தான்ல இருந்து வரணும். ஓகே, சோ பைத்தான்ற கீவேர்டை மட்டும் நான் அப்படியே எடுக்க போறேன். அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூல 7th இருந்து வரணும். ஓகே, ஆனா எனக்கு என்ன லாஸ்ட் வரையும் வரணும். சோ பைத்தானுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கொடுத்திருந்தாலுமே சரி எனக்கு லாஸ்ட் வரையும் வரணும். ஓகேவா, அப்ப வந்து நான் இந்த செகண்ட் பாராமீட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சோ இது ஒரு வழி. இதுவே எனக்கு 7th வரையும் தான் வேணும். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து 7th வரையும் வேணும். அதுக்கு நீங்க வந்து 0 to 7 கொடுக்கலாம், இல்ல எதுவுமே கொடுக்காமலே 7 கொடுக்கலாம். அப்ப 0ல இருந்து 7 வரையும், மேல இருக்கிறது 7th இருந்து லாஸ்ட் வரையும், இது ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th வரையும். ஓகே, சோ நீங்க இண்டெக்ஸ் மாத்தி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம ரிவர்ஸ் ஸ்லைசிங் பார்த்தோம் இல்லையா? சோ ரிவர்ஸ் ஸ்லைசிங் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஓகே, சோ இங்க இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். இப்ப -7 14 வந்து டோட்டல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? டோட்டல் லென்த் இஸ் 14. அப்ப -14னா உங்களுக்கு வந்து இதுதான் -14. ஓகேவா, 14 13 12 11 அந்த மாதிரி வரும். சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பின்னாடி இருந்து போகணும். அப்ப பிரிண்ட் வேல்யூ, அதுல நான் என்ன பண்ண போறேன் பின்னாடி இருந்து. சோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு -1 அதுல இருந்து -8. ஓகே, சோ லெட்ஸ் see நமக்கு என்ன வருது. ஆக்சுவலா வந்து இந்த 8ல இருந்து நம்ம போனாதான் நமக்கு வந்து ஃபார்வர்ட்ல வரும். சோ -1 இல்லனா எண்ட் பாயிண்ட்னு சொல்லிடலாம். ஓகே, பின்னாடி இருந்து நான் பாக்குறேன். சோ அப்ப எனக்கு லாஸ்டா இங்க இருந்து வருது பைத்தான். ஓகே, சோ இங்க இருந்து -1 2 3 4 5 6 7 8 போய் அதுல இருந்து லாஸ்ட் வரையும் வரும். அதுதான் நெகட்டிவ் ஸ்லைசிங், இல்லைன்னா வந்து பேக்வர்ட் ஸ்லைசிங் நம்ம சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே ஸ்லைசிங்ல வர்றது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்ல எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, சோ முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். சோ இப்போ இதை என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடலாம். சோ பிரிண்ட் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ பிரிண்ட் பண்ணனா எனக்கு எப்படி வருது, ஸ்பேஸோட வருது இல்லையா? சோ இப்ப அதை நான் ட்ரிம் பண்ணணும். ஓகே, சோ அதை ட்ரிம் பண்ணணும்னா வேல்யூ டாட் நமக்கு ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் என்ன பண்ண போகுது, எனக்கு இந்த பிகினிங்லயும் எண்டிங்லயும் இருக்க ஒயிட் ஸ்பேசஸ் டெலீட் பண்ண போகுது. ஓகே, சோ இப்ப நான் இது பண்ணேன்னா எனக்கு முன்னாடி வித் ஒயிட் ஸ்பேஸ் இப்படி இருக்கும், இது வித்தவுட் ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, இதுதான் நம்மளோட சேஞ்சஸ். ஓகே, ஸ்ட்ரிப்ன்ற மெத்தட் இதுக்கு யூஸ் ஆகும். இப்ப இதே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதோ ஒரு கேரக்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சோ அது எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிரிண்ட் வேல்யூ டாட், ஓகே நான் என்ன பண்ண போறேன், டி இருக்கு இல்லையா, அதை நம்ம மாத்தலாம். ஓகே, இல்லைன்னா பி இருக்கு பைத்தான், அது வந்து நம்ம வேற ஏதாவது கேரக்டர் போடுறோம் அப்படின்னா, சோ நான் ரீப்ளேஸ் போக போறேன். சோ ரீப்ளேஸ்ல என்ன கேரக்டர் நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்றது வேணும். ஓகே, சோ நான் என்ன கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா பியை தான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ பியை என்னவா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு ஜேன்னு போடுவோம். ஓகேவா, சோ இது ஓல்டு இது நியூ ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு இது ஜேன்னு மாத்தி எனக்கு வரும். ஓகே, சோ அதுதான் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகே, சோ ஸ்பிளிட் வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஹோல் ஸ்ட்ரிங் இருக்கு, மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் வேர்ட்ஸை கட் பண்ணி லிஸ்டா கொண்டு வரலாம். ஓகே, ஹாய்ங்கிறது ஒரு லிஸ்ட், ஒரு என்ட்ரி. திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் பைத்தான் இருக்கா நமக்கு. சோ திஸ் இஸ் பைத்தான்ல
இது ஹோல் ஸ்ட்ரிங். இதை நான் என்ன பண்ண போறேன், கட் பண்ணி தனித்தனி லிஸ்டா வைக்க போறேன். ஓகே, இது ஒரு வேர்டாகவும் இது ஒரு வேர்டாகவும் இது ஒரு வேர்டாகவும் வைக்கிறேன். அதுதான் ஸ்பிளிட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பிளிட் எப்படி பண்றது அப்படின்னா அதுக்குமே மெத்தட் இருக்கு, விச் இஸ் கால் ஸ்பிளிட். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூ டாட் ஸ்பிளிட். ஓகே, ஸோ ஸ்பிளிட்ங்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கணும் இங்க அப்படின்னா எதை வச்சு நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கணும்ல, நம்ம இதை வச்சுதான் வந்து பண்ண போறோம்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேஸை வச்சு பண்ணுவோம். ஸோ ஸ்பேஸை வச்சு நான் பண்ணதுல நமக்கு என்ன வருது, திஸ் இஸ் பைத்தான் ஸ்பிளிட் ஆகி எனக்கு லிஸ்ட்ல வந்துருச்சு. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துச்சுன்னா லிஸ்ட் நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, எனக்கு லிஸ்ட்ல வந்து வந்துருச்சு. ஓகே, இது வந்து ஸ்பிளிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு, அது எப்படி கன்காட் பண்றது, கன்காட்டினேஷன்னா சேர்க்கிறது. ஓகே, ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஏ, ஓகே, பி இருக்கு, ஹலோன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்க்கணும்னா நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஏ பிளஸ் பி கொடுக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேணும் ரெண்டுத்துக்கும் நடுவுல, ஹாய்க்கும் ஹலோக்கும் நடுவுலனா ஏ பிளஸ் ஒரு ஸ்பேஸ் பிளஸ் பி கொடுக்கலாம். ஓகே, இது கொடுத்தனா எனக்கு கன்காட்டினேட் ஆயிடும். இதுவே நான் ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நம்பரை வந்து பண்ணணும். ஓகே, ஹாய் 23 அப்படின்னு பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் நம் கொடுத்தேன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு எரர் அடிக்கும். ஓகே, ஏன்னா பைத்தானை பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேல்யூ வேற ஏதாவது டேட்டா டைப்பையும் வந்து நீங்க கன்காட்டினேட் பண்ண முடியாது. அதுக்குதான் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபார்மேட்டிங் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார்மேட்டிங் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபார்மேட் கேரக்டர் உருவாக்கணும். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் எஃப். எஃப்ன்ற ஒரு ஃபார்மேட் கேரக்டரை நம்ம சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும், என்ன ஸ்ட்ரிங்கை நீங்க கொண்டு வர போறீங்க, ஹாய், ஹலோ. ஓகே, சோ இதுலதான் நம்ம என்ன கொடுக்க போறோம், வித் ஸ்பேஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன நம்பரை நீங்க இங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. சோ NUM இப்படி நான் கொடுத்துட்டேன்னா இதுதான் ஃபார்மேட்டிங். சோ இப்ப இதை நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல எனக்கு எரர் வராது, ஹாய் ஹலோ 23 வந்துருச்சு. ஓகே, சோ இது ஒரு கன்காட்டினேஷன் மெத்தட். ஓகே, சோ இதே வந்து உங்களுக்கு அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ், இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, சோ நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கணும், வேல்யூ எடுத்துக்கலாம். சோ வேல்யூல நான் என்ன பண்ண போறேன், பைத்தானுக்கு மட்டும் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக டபுள் கோட்ஸ் கொடுக்க போறேன். சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறதால இங்க ஆரம்பிச்சு இங்க எண்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, ஆனா எனக்கு பைத்தானை மட்டும் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அதுக்குதான் நமக்கு எஸ்கேப் கேரக்டர் இருக்கு. இந்த எஸ்கேப் கேரக்டர் எப்படி கொடுக்க போறோம்னா பேக் ஸ்லாஷ்ல கொடுக்கலாம். ஸோ பேக் ஸ்லாஷ் எனக்கு எங்க கொடுக்கணும்னா எங்க நமக்கு டபுள் கோட்ஸ் வேணுமோ அங்க கொடுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல டபுள்ஸ் இது வேணும், இந்த இடத்துல வேணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எரர் போயிடும். இப்ப நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிடும், திஸ் இஸ் பைத்தான். ஓகே, இதுவே எனக்கு வந்து திஸ் இஸ் பைத்தான்றது எனக்கு ஒரு நியூ லைன்ல வேணும். ஓகே, திஸ் இஸ் ஒரு லைன்ல பைத்தான் ஒரு லைன்ல வேணும்னா நான் நியூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நியூ லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் பைத்தான். இதுவே எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் டேப் கொடுப்போம். ஓகே, டிபி டேப், ஐ மீன் டிஏபி டேப் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸுக்கு அப்புறம் பைத்தான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாம நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு பைத்தான்ல ஸ்ட்ரிங்குக்கு பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ரிங்குக்கு வந்து வெறும் ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நம்பர்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப எனக்கு வேல்யூல இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்பபெட்ஸா இல்ல எல்லாமே வந்து இன்டிஜரா இல்ல எல்லாமே ஆல்பா நியூமரிக்கா ரெண்டும் கலந்தா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா
அது எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட்ஸ், சில மெத்தட்ஸ் இருக்கு பைத்தான்ல, ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி என்ன பாத்தீங்கன்னா print val டாட் இஸ் நியூமரிக். ஓகே, இஸ் நியூமரிக்னா டிஜிட்ஸா, எல்லாமே டிஜிட்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடுங்க. ஸோ எல்லாமே டிஜிட்ஸ், அதனால எனக்கு ட்ரூ கொடுக்குது. இப்ப இதுவே நான் இது இருக்கு அப்படின்னா, ஆல்பபெட்ஸ் இருக்குன்னா எனக்கு இங்க ஃபால்ஸ் வரும். ஸோ அதுக்கு தனி மெத்தட்ஸ் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ், ஓகே, இஸ் ஆல்பா நம். ஆல்பா மட்டும்னா வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஆல்பா இருக்கு. இல்ல எனக்கு வந்து எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கா, ஆல்பபெட்ஸும் இன்டீஜர்ஸும் வந்து கலந்து இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆல்பா நம் இருக்கு. ஓகே, இஸ் ஆல்பா நம். ஓகே, இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல வெறும் டிஜிட்ஸ் இருக்கா, ஆல்பபெட்ஸ் இருக்கா, இல்ல ரெண்டுமே கலந்து இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதை நான் வந்து அப்பர் கேஸா மாத்தணும். ஓகேவா? சோ எல்லாமே அப்பர் கேஸா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு அப்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, val டாட் அப்பர். ஓகே, ஆஸ் யூஷுவல் லோவரா மாத்தணும் அப்படின்னா அதுக்குமே நமக்கு லோவர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும், இப்ப நான் ஸ்ட்ரிங் இதையும் வந்து ஸ்மால்ல மாத்திக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், எஸ் மட்டும் எனக்கு கேபிட்டல்ல வேணும் அப்படின்னா print சோ இத வந்து val டாட் டைட்டில். ஓகே, சோ இது நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டல் ஆக்கும், மீதி எல்லாத்தையும் ஸ்மால்ல வச்சிருக்கோம். ஓகே, இது அப்பர், இது லோவர், இது டைட்டில். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய பைத்தான்ல இருக்கு, நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ்னாலும் மெசேஜ் அனுப்புங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.